கடவுளை பற்றி சரியானபடி உணர்ந்து கொள்ளணும்னு என்ற போதுதான் பிரம்மஞானம் அவசியம் என்பது தெரிஞ்சது. பிரம்மஞானம் அவசியம்னா இறைநிலை என்பது இப்படித்தான் இருக்கிறது என்று அதை சரியாக தெரிந்து கொண்டா அதை நினைக்கும் போது மனிதன் என்ன ஆகிறான்? இறைநிலையாகவே மாறுவான். ஏன்னா இறைநிலையே தான் அணுவாகி அணுக்கள் கூடி அண்டங்களாகி அந்த அணுக்களில் வர்ற அலையும் காந்தமாகி அந்த காந்தத்தில் வரக்கூடிய அலையை மனமாகவும் இருப்பதனால மனிதன் அந்த நிலைக்கு போக முடியும் என்றதை பயிற்சியினால் கண்ட பெரியார்கள் எல்லாம் இந்த தியானத்தை மனதுக்கு அடித்தளமான இறைநிலையோடு நிறுத்தி பழகி அந்த பயிற்சியின் மூலமாக இறைவனே நானாக இருக்கிறேன், இறைவன் தான் அறிவாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு இதை ஏற்படுத்தினாங்க தியானத்தை. அந்த தியானத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த மன அலைச்சூழல்னு சொல்கிறேனே, ஏதோ என்ன நினைக்க வேண்டாம். எந்த அலையாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஓடும்போது எங்குமே நிறைந்த மகாசக்தியானது இறைநிலை. அந்த இறைநிலைக்கு தடுத்து அழுத்தக்கூடிய சக்தி எப்பொழுதும் உண்டு, சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். அதனால் எந்த அலையாக இருந்தாலும் சரி தடுக்கிற போது வேகம் இதில் இருக்கிறதுனால வளையும், அப்படியே சுழலும். எந்த அலையானாலும் சுழண்டு தான் போகுமே தவிர நேராக போகவே போகாது. அதே போல் மன அலையை கணக்கெடுத்த போது 1 முதல் 40 சுழல் வரையில் ஒரு நிமிடத்துக்கு போகக்கூடிய சக்தி மனதுக்கு உண்டு, அந்தந்த நினைவுக்கு தகுந்தவாறு என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த நாம் எந்த மாதிரியான சுழல் நமக்கு வேண்டுமோ நுண்ணிய அலை நீளத்தில் போனால் தான் பிரபஞ்ச ரகசியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தூரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கூட தெரியணும்னு சொன்னால் அந்த மாதிரி நுணுக்கமான அலைக்கு போகணும். அதுக்கு பயிற்சி வேணும் இல்லையா? அந்த பயிற்சியை தான் தியானம்னு சொல்கிறோம். மனதுக்குள்ளாகவே மனதுக்கு அடித்தளமான ஒரு ஆற்றலோடு இணைந்து அதிலேயே தியானம் செய்ய அங்கே ஒரு பொருள் இல்லை, ஒரு குணம் இல்லை. அதனால் பொருளும் இல்லாத குணமும் இல்லாத அப்படியே போய் இறைநிலையோடவே ஒன்றி விடுறோம். அலையில மனிதனாக இருக்கான், ஆனால் அலையினுடைய அடித்தளமாக உள்ள நிலையிலே இறைவனாக மாறிடுறான். அப்படி மாறிய பழக்கம் வந்த பிறகு தானாகவே அந்த நிலைய அறிவாகவும் இருக்கிறது, அதுவே தான் இறைநிலையாகவும் இருக்கிறது என்ற போது இறைவனே அறிவாக இருக்கிறான் என்ற உண்மையை தெரிந்து கொள்கிற போது இறைநிலைக்கு பிரம்மம் என்று ஒரு பெயர் வச்சிருக்காங்க. அதனால அந்த நிலையை உணர்ந்து கொண்டானே ஆனால் அந்த பிரம்ம ஞானம், அதுதான் பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானத்தை உணர்ந்து கொண்டா அதே பிரம்மந்தான் அணுவாகி அண்டங்களாகி உலகங்களாகி இப்போ ஓரறிவு முதற்கொண்டு 6 அறிவு வரையில எல்லாமாக இருக்கிறது என்ற போது எந்த பொருளை கண்டாலும் அது இறைநிலையின் காட்சியாகவே காணுமா. அதனால எந்த பொருளையும் அலட்சியம் செய்யாத, யாருக்கும் துன்பம் விளைவிக்காத அவனுடைய ஆற்றலும் அவனுடைய செயலும் ஒழுங்குற்று நிற்கும். அதுதான் அறநெறி என்று சொல்கிறோம். அதாவது பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது, அதே நேரத்தில் பிறர் உயிரை கொல்லக்கூடாது, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது, பிறருடைய வாழ்வின் சுதந்திரத்தை அழிக்கக்கூடாது என்று 4 விதமான கட்டுப்பாடுகள் அவனுக்கு உள்ளாகவே தானாகவே இயற்கையாக தோன்றிவிடும். இதை தான் அறநெறி என்று சொல்வார்கள். அந்த முறையில் இறைநிலை உணர்ந்தாதான் அறநெறி நிற்கும், அறநெறி இயல்பாக உண்டாகும். அதன் மூலமாக தான் மனிதன் ஒருவனை ஒருவன் மதித்து வாழ முடியும். அப்படி வாழும்போது தான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் நன்றாக இருக்கும், இன்பமாக இருக்கும், உலகம் அமைதியாக இருக்கும் என்பதை கண்டவர்கள் இத்தகைய பயிற்சி முறையை, தியான முறையை உலகுக்கு பரவணும் என்ற எண்ணத்தோடு பல வகையான தியான முறையை செய்தாங்க. வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.